ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ பராசக்தியோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ட்ரெய்லர் வியூஸ் வந்து அதிகமாக போனது பராசக்திக்கு தான் போயிருக்கு. சரிங்களா, நம்ம எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் வந்து கடைசி படம் வியூஸ் அதிகமாக போகும் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து பராசக்தியோட ட்ரெய்லர் தான் அதிகமாக வியூஸ் போயிருக்கு. சன் நியூஸ்ல வந்து அஃபீஷியலாக ப்ரூஃபோட போட்டாங்க. அதனால வந்து எப்படி வியூஸ் போச்சுன்னா, நம்ம அண்ணன் படத்துக்கு நிறைய வந்து டிராப் பேக் இருக்கு. இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கேசரி படம் மாதிரி இருக்கு, கதை நல்லா இல்லை அப்படின்ட்டு எனக்கே வந்து படம் ட்ரெய்லர் பார்த்த 5 நிமிஷத்துலேயே வந்து ட்ரெய்லர்னு சொல்லி நான் படம் ட்ரெய்லர் வந்து ஒஸ்ட்டு, கடைசி படத்தை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பேன். எனக்கு வந்து திருப்தி ஆகலை. அதுக்கப்புறம் தான் ஒருத்தரா வந்து ஆமா ட்ரெய்லர் நல்லா இல்லை எல்லாருமே வந்து சொன்னாங்க. அதனால வந்து பராசக்தி ட்ரெய்லர் வந்து இவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னா பராசக்தியோட ட்ரெய்லர் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய டைரக்டர், பெரிய ஆக்டர் நடிச்சிருக்காங்க. ப்ரொடியூசர்லாம் விடுங்க, படத்துல டைரக்டரும் சரி ஆக்டரும் சரி, ஒரு பெரிய ஆக்டர் ஒரு பெரிய டைரக்டர், ட்ரெய்லரும் சூப்பராகவே இருந்துச்சு. சரிங்களா, அதனாலதான் வந்து எல்லாருமே அவ்வளோ பார்த்துருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் கிடையாது, அவ்வளோ எதிர்பார்ப்பு கிடையாது பராசக்தி படத்துக்கு. இருந்தாலும் இவ்வளோ வியூஸ் போச்சுன்னா ட்ரெய்லரு நல்லா இருக்கு, அதனாலதான் வந்து அவ்வளோ வியூஸ் போயிருக்கு. இதை வந்து ஒத்துக்கணும் நம்ம விஜய் ஃபேன்ஸு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு ஃபேன்ஸ் கிட்ட தான் வந்து நம்ம பசங்க இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கான். ஃபேன்ஸ் கிட்ட சண்டை போடலை, அது சிவகார்த்திகேயன் வச்சிருக்க பேனரு, இந்த ரிலீஸ் ஆக போதுன்னு பராசக்தின்னு போர்டு வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் கிழிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதனால வந்து விஜயனுக்கு ஓட்டு போடுறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது. எல்லாம் பண்ணிட்டாங்க. கடைசி படம் இப்போதான் சண்டை போடணும். இதே ஒரு அஜித் படத்தை போட்டிக்கு விட்டுருந்தா அந்த மாதிரி நம்ம பசங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அஜித் ஃபேன்ஸு பதிலுக்கு வச்சு செஞ்சிருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். சைலண்டாக இப்படி இருந்திருப்பாங்க. சரிங்க, அதனால வந்து ட்ரெய்லர் வந்து இப்போ வியூஸ் அதிகமாக போனது பராசக்தி படத்துக்கு தான். நான் வந்து சிவகார்த்திகேயன் படத்தையும் பார்ப்பேன், விஜயன படத்தையும் பார்ப்பேன். ஜனவரி 9ஆம் தேதி வந்து விஜயன படம் பார்ப்பேன், ஜனவரி 10ஆம் தேதி சிவகார்த்திகேயன் படத்தை பார்ப்பேன். அண்ணன் படம் நல்லா இல்லாம போனா கூட ஒரு 5 டைம் தியேட்டர்ல போய் பார்த்துருவேன். சிவகார்த்திகேயன் படத்தை ஒரு 2 டைமாவது போய் தியேட்டர்ல பார்த்துருவேன். ஆனா எனக்கு 2 பேருமே பிடிக்கும். இவங்க படத்தை பார்க்கணும் இவங்க படத்தை பார்க்க கூடாதுலாம் இல்லை. ஆனால் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். நான் வீடியோவா சொல்லுவேன். நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த படமே ஃபிளாப் கிடையாது, எனக்கு அந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால படம் பிடிச்சிருக்குன்னா எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்குப்பா, அவ்வளவுதான் என்னோட ஒப்பீனியன் சொல்லுவேன். எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன் சொல்றாங்க. 200 ரூபா டிக்கெட் கொடுத்து பாக்குறவங்க அவங்களோட ஒப்பீனியன் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லணும். அது அவங்களோட இதுதான், நம்ம எதுவுமே கேட்க முடியாது. காசு கொடுத்து பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு அவங்க வந்து ஓப்பனாக வந்து மீடியாலையும் சொல்லலாம். நீ தியேட்டருக்கு வெளியே வந்து மைக் எடுத்துட்டு நிற்கும் போது அவங்க கிட்ட கூட நீங்கள் சொல்லலாம், பிடிச்சிருக்கு பிடிக்கல, யாருமே தப்பு சொல்ல மாட்டாங்க. நீ காசு கொடுத்து நீ போய் படம் பார்க்க, உனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்ற ரைட்ஸ் இருக்கு. உனக்கு வந்து விஜய் படம் பிடிக்கலையா, விஜய் பிடிக்காதா அப்படிலாம் கிடையாது. படம் வந்து பிடிக்கல அப்படிதான் எடுத்துக்கணும்.